Dear students, welcome to biology class. Today we are going to start about new lesson unit 21 health and diseases. இப்போ ஹெல்த்தி பர்சன் அப்படின்றது என்னது அப்படின்னா ஒரு பர்சன் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அண்ட் தென் சோசியலாகவும் நார்மலாக இருந்தால் அவங்க தான் என்ன சொல்லுவாங்க ஹெல்த்தி பர்சன். அண்ட் த டிசீசஸ் மீன்ஸ் சிக்னஸ் ஆஃப் த ஃபிசிக்கலி சிக்னஸ் பர்சன் ஆஃப் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி அண்ட் சோசியலி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்னதுன்னா டிசீசஸ் பர்சன் இல்லையா. ஸோ இந்த லெசனில் நம்ம ஹெல்த் அண்டு டிசீசஸ் பற்றி பார்ப்போம். ஓகேவா? சி த Introduction. Abuses occur in a variety of forms and are deeply rooted in culture, social and economic practices. ஸோ அப்யூசஸ் அப்படிங்கிறது தவறான பயன்பாடுன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து நிறைய கல்ச்சரலாகவும் சமூகத்தில் என்னது பொருளாதாரமாகவும் என்னது நிறைய அப்படியே என்னது ஒரு ஆலமரமாக என்னது வேரூன்றி போச்சு இல்லையா. ஸோ solving this global problem, however, requires a much better understanding of its occurrence, causes and consequence with context to sexual and childhood abuse. ஸோ இந்த உலகளாவிய ப்ராப்ளம் அதாவது வேர்ல்டு வைடாக அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ரெக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி வந்து தோணுச்சு அதனோட அதை தெளிவாக நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் எப்படி நடக்குது அந்த அபியூசஸ் வந்து எப்படி நடக்குது சரி அதனால் என்ன ப்ராப்ளம் வருது, எஸ்பெஷலி சைல்டுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்னா இந்த அபியூசஸ் வந்து என்ன பண்ண முடியும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஆர் பீப்புள் லீடிங் ஹெல்த்தியர் லைஃப்ஸ் இன் டுடே மாடர்ன் வேர்ல்ட் தேன் த ஜெனரேஷன் டிட் த பாஸ்ட். ஸோ நம்ம பாஸ்டில் இருந்த பீப்புள்ஸ் மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் இருக்கிறோமா அப்படி ஹெல்த்தியாக இருக்கிறோமா அப்படின்னா த ஆன்சர் இஸ் நோ. Why? For instance, smoking cigarettes, alcohol addiction, use of drugs, eating high fat and cholesterol rich diets, excessive intake of junk foods, reduced physical activity are some of the risk factor for illness and early death. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இப்போ இருக்கிற பீப்புளோட பிஹேவியர்ஸ் அவங்களோட யூஸிங் மெத்தடு, சிகரெட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது அண்ட் தென் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா பாடியில் இல்னஸ் டிசீசஸ் வர்றதுனால அவங்களுடைய டெத் வந்து பாசிபிளாக ஈஸியாக வந்து நடந்துருது இல்லையா. த ரோல் ஆஃப் பிஹேவியர் இன் ஹெல்த் ஹாஸ் பீன் ரிசீவிங் இன்க்ரீஸ் அடிஷன் இன் கண்ட்ரீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ வந்து கண்டிப்பாக இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படி இது ஒரு வேர்ல்டு வைடு ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி விழிப்புணர்வு வேணும். ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் இல்லையா. த ஹெல்த் ஹேபிட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் தேர் பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் கொரோனிக் அண்ட் ஃபேட்டல் டிசீசஸ் சச் அஸ் டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ், கேன்சர் அண்ட் எய்ட்ஸ். ஸோ இந்த பிஹேவியர் சேஞ்சஸ்னால என்னென்ன டிசீசஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வருது அப்படின்னா டயபிட்டிஸ் வருது, ஹார்ட் டிசீசஸ் அண்ட் தென் கேன்சர், எய்ட்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வர பார்க்குது இல்லையா. அண்ட் தென் these conditions can be substantially reduced by adopting lifestyles that promote wellness and protect their health by taking nutritious diet, regular exercise and by avoiding drugs, alcohol and smoking. ஸோ இந்த டிசீசஸ்லாம் வராமல் பிஹேவியர் சேஞ்சஸ் ஆகாமல் இருந்து இந்த டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வந்து நம்ம சப்ஸ்டான்ஸில் அதாவது கரெக்டாக இருக்கணும், ஸ்டடியாக இருக்கணும் அப்படின்னா என்ன நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கணும். நியூட்ரியஸ் ஃபுட் சாப்பிடணும், ரெகுலர் எக்ஸசைஸ் இருக்கணும், ட்ரக்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இது எல்லாமே அவாய்ட் பண்ணாவே என்ன ஆயிரும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகும், நம்மளுடைய லைஃப் ஸ்பேனும் என்ன ஆகும் லென்த் ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட்டு அப்யூஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்யூசஸ். ஸோ எந்தெந்த வேலையெல்லாம் அப்யூஸ் நடக்குது அதனுடைய என்னென்ன டைப்ஸ் இருக்குது. அப்யூசஸ்ங்கிறது க்ரூயலாக மட்டும் இருக்கிறது இல்லை, நிறையவே. அப்யூஸ் ரெஃபர்ஸ் டு க்ரூயல், வயலண்ட், ஹார்ம்ஃபுல் ஆர் இன்ஜூரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனதர் ஹியூமன் பீயிங். ஸோ க்ரூயலாக பேசுறது, வைலண்டாக ஹார்ம்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறது இன்க்ளூட்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கலாக அடிக்கிறது, எமோஷனலாக அண்ட் தென் சைக்கலாஜிக்கலாக அவங்களுடைய
மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது, வெர்பலாக வாய் வழியாக சைல்டுக்கு கொடுக்கறது, செக்ஸுவல் அப்யூசஸ், இது எல்லாமே வந்து அப்யூசஸ் தான் இல்லையா. அப்யூஸ் கேன் அக்கர்ஸ் வித் இன் த ஃபேமிலி அண்ட் வித் பீப்புள் who are not associated with the family. ஸோ அப்யூசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற சொந்தக்காரங்க சொல்கிறாங்க நெய்பர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க மூலியமாகவும் நடக்கும். அண்ட் தென் சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ் அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள்னாலையும் இந்த அப்யூசஸ் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா. These days, the use of drugs, alcohol and tobacco has been increased, especially among teenagers and adolescents for adventure, excitement, curiosity and experimentation. ஸோ இப்போ இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆல்கஹால் டொபாக்கோலாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு அப்யூசஸ் தான். ஆல்கஹால் அப்யூஸ், ட்ரக் அப்யூஸ்லாம் இதெல்லாம் ஒரு தவறான பயன்பாடு தான். ஸோ டீனேஜர்ஸ்க்கு என்ன பண்ணுது அண்ட் தென் அடலசன்ஸ்க்கு என்ன பண்ணுது அப்படின்னா, டீனேஜர்ஸ் அண்ட் அடலசன்ஸ் மீன்ஸ் 13 to 19 years பீப்புள், அவங்களுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சராக அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. அண்ட் தென் எக்ஸைட்மெண்ட்டு, க்யூரியாசிட்டி, அது ஒரு புது விதமாக இருக்குது. அண்ட் தென் எக்ஸ்பெரிமெண்டேஷன், அதை சரி செஞ்சு பார்த்தா தான் என்ன அப்படின்ற ஒரு திங்கிங் வந்துடுது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இது இல்லாமல் வேற உலகத்தை காட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்குது இல்லையா. லெட்ஸ் அனலைஸ் சம் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் செக்ஸுவல் அண்ட் சைல்ட்ஹுட் அபியூஸ், இட் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். Child abuse. Child abuse constitute all forms of physical or emotional ill treatment, sexual abuse, exploitation resulting in child ill health, survival and டெவலப்மெண்ட். சைல்டு அபியூஸ் அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸை தவறாக பயன்படுத்துறது, அதாவது ஃபிசிக்கலாகவோ எமோஷ்னல் ட்ரீட்மெண்ட் ஆர் செக்ஸுவலாகவோ என்னது அப்படின்னா சைல்டை தவறாக பயன்படுத்துறது தான் அப்படி சைல்டு அபியூஸ் அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் அபியூஸ் ஆஃப் எ சைல்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தோஸ் ஆக்ட் தட் கேஸ் ஃபிசிக்கல் ஹார்ம் சச் அஸ் த்ரெட்டனிங், பீட்டிங், ஹிக்கிங் அண்ட் ஹிட்டிங் த சைல்ட். ஃபிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது சைல்டை ஃபிசிக்கலாக இப்போ த்ரெட்டனிங் பண்ணுறது, திட்டுறது, இல்லை அடிக்கிறது, உதைக்கிறது, வந்து ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை வந்து செய்கிறது தான் ஃபிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு செக்ஸுவல் அபியூஸ். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் பவர் அண்ட் டாமினன்ஸ் ஆஃப் ஒன் பர்சன் ஓவர் அனதர். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் பர்சன் அனதர் பர்சன் மேலே தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி, அதாவது அவருடைய அதிகாரத்தை இன்னொரு பர்சன் மேலே செலுத்துறது தான் செக்ஸுவல் அபியூஸ் அப்படிங்கிறது. which can result in harmful consequence to the victim. ஸோ அவங்க வந்து என்னது அந்த விக்டிமைஸ்டு பர்சன் என்னாதுன்னா ரொம்ப நிறைய அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு inappropriate or forced sexual contact. ஸோ அவங்களோட அது அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி இப்போ செக்ஸுவல் கான்டாக்ட் வந்து இதாகிறது. adolescent girls and women encounter sexual harassment in different forms. ஸோ இதில் நிறைய அஃபெக்ட் ஆகிறது யார் அப்படின்னா adolescent கேர்ள்ஸ் தான். 13லேருந்து 19 இருக்கிற அந்த adolescent கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் தான் இந்த ஹராஸ்மெண்ட்டில் நிறைய வேலை வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. செக்ஸுவல் அபியூஸ் இஸ் மோர் காமன் அட் ஒர்க் பிளேசஸில் தான் இது நிறைய நடக்குது. இந்த வெர்பல் ரிமார்க்ஸு, கமெண்ட்ஸு, கெஸ்டர்ஸ்னால் ஒரு மாதிரி தவறான பார்வை, அந்த லுக்ஸு, வாய் வழியாக வந்து திட்டுறது, பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது ஆர் த மோஸ்ட் காமன் ஃபார்ம்ஸ் ஆஃப் அபியூஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது அடலசன்ஸ்க்கோ இல்லை உமன்க்கோ வந்து நடக்கக்கூடியது ஒர்க்கிங் பிளேஸில். திஸ் ரிசல்ட் இஸ் சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ், physical illness and eating disorders in the affected individuals. ஸோ இந்த மாதிரி அஃபெக்டடான விக்டம்டு இண்டிவிஜுவல்ஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஃபிசியாலஜிக்கலாக அவங்களுடைய சைக்காலஜிக்கலாக என்ன ஆகுது அப்படின்னா மன ரீதியாக அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாங்க. ஃபிசிக்கலாக அவங்களால ஒர்க் பண்ண முடியறதில்ல, ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து டிஸார்டர், அவங்களால சாப்பிட முடியறதில்ல, அவங்களோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு எல்லாமே எஃபெக்ட் ஆகுது. ஸோ அது வந்து சப்ரஸ் ஆகிடுறாங்க. ஓகேவா. அண்ட் தென் see the more to know, the Ministry of Women and Child Development championed the introduction of protection of children from sexual offenses. The Ministry of Women's இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் அப்படின்ற ஒரு ஆக்ட், தட் இஸ் போஸ்கோ ஆக்ட் 2012 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பீப்புள் ஹூ
traffic children for sexual purposes are also punishable under the provisions relating to the act. ஸோ யாரெல்லாம் இந்த சில்ட்ரனை கடத்திட்டு போய் செக்ஸுவல் அபியூசஸ்க்கு வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னதுன்னா இந்த ஆக்ட் மூலியமாக என்னதுன்னா தண்டனை வாங்கி தரலாம். அந்த மாதிரி அதுக்கு ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனோட ஒப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் த அஃபென்சஸ் ஆஃப் செக்ஸுவல் அசால்ட், செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் அண்டு ப்ரோனோகிராஃபி. ஸோ இந்த செக்ஸுவல் அசால்ட், அதாவது வாய் வார்த்தைகளாக பேசுகிறது, பாலியல் தாக்குதல் பண்ணுறது, துன்புறுத்தல் பண்ணுறது, ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறது, அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு எதிராக செய்கிறவங்களுக்கு இதில் தண்டனை வந்து ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்குது. அது குயிக்காக வந்து இதுக்கு வந்து தண்டனை வந்து கிடைக்கும். ஓகேவா? சைல்டு செக்ஸுவல் அபியூஸ். சில்ட்ரன்ஸ் ஆர் கன்சிடர்ட் சாஃப்ட் டார்கெட்ஸ் ஃபார் செக்ஸுவல் அபியூஸ் பிகாஸ் they may not realize that they are being abused. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து ஆல்ரெடி சாஃப்ட் கேரக்டர் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ஃபீல் பண்ணவே தெரியாது அவங்க வந்து நமக்கு செக்ஸுவல் அபியூஸ்க்கு வந்து உட்படுத்துகிறாங்க அப்படின்றது அவங்க ரியலைஸ் பண்ண முடியாது. ஸோ சில்ட்ரன்ஸை வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு வேவாக வந்து அபியூஸ் பண்ணுற பர்சன் வந்து நடந்துக்கிறாங்க. காமன்லி அபியூசர்ஸ் ஆர் பர்சன் வெல் நோன் டு த சைல்டு. மேக்ஸிமம் வந்து அந்த சைல்டுக்கு நல்ல தெரிஞ்ச பர்சனாக தான் இருப்பாங்க. மே ஈவன் பி லிவிங் இன் த சேம் லொக்காலிட்டி. அதே லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளாக தான் இருப்பாங்க. அபியூசர்ஸ் ஆல்சோ பிரைப், தட் இஸ் யூஸ் சாக்லேட் அண்ட் டாய்ஸ் டு லர் சில்ட்ரன் அண்ட் டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் த சைல்டு இன்னோசன்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாலோ இல்லை வந்து ஏதாவது சாக்லேட்டு ப்ரைஸ் ஏதாவது கொடுத்தாங்க, திங்ஸ் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா என்னது சரி அதை அட்வான்டேஜஸ் அதை லைக் பண்ணுவாங்க இல்லையா சில்ட்ரன்ஸு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு சில்ட்ரன்ஸ்கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு அவங்களோட அது இது இல்லையா, அவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு சைல்டு வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக இருக்கிறதுனால அபியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்கிட்ட தவறாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? செக்ஸுவலி அபியூஸ்டு சில்ட்ரன் ஷோ சிம்டம்ஸ் ஆஃப் ஜெனிட்டல் இன்ஜுரி, அப்டாமினல் பெயின், ஃப்ரீக்வெண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் அண்ட் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த செக்ஸுவலி அபியூஸ்டு சில்ட்ரன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஜெனிட்டல் இன்ஜுரியாக இருக்கும், அப்டாமினல் பெயின் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கும், அண்ட் தென் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், அது நல்லா சாப்பிட மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாங்க, அண்ட் தென் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும். அது டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நார்மல் ஒர்க்கை வந்து அவங்களால பார்க்க முடியாது, எதையோ வந்து ஒரு மாதிரி திங்கிங்கில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களோட ப்ராப்ளம்ஸ். அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன் அபியூஸ்டு சைல்டு. ஸோ இந்த மாதிரி அபியூஸ்டு சைல்டை எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, எப்படி அப்ரோச்சஸ் பண்ணுறது அப்படின்றது மெத்தட் கொடுத்துருக்காங்க. மெசர்ஸ் அடாப்டட் ஃபார் மானிட்டரிங் அண்டு அசைன்மெண்ட் ஆஃப் அபியூஸ்டு சைல்டு ஹூ ஹாவ் அண்டர்கோன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் ஆர். ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம அவங்கள எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அவங்கள வழி நடத்துறது, ஸோ அந்த எப்படி வந்து அவங்கள ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், child helpline. The child helpline provides a social worker who can assist the child by providing food, shelter and protection. ஸோ சைல்டு ஹெல்ப்லைன் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களே சோசியல் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அபியூஸ்டு சைல்டுக்கு ஃபுட்டு, ஷெல்டரு, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கொடுக்கறத பண்ணுறாங்க. அண்ட் தென் கவுன்சிலிங் த சைல்டு. Psychologists and social workers should provide guidance, counseling and continuous support to a victimized child. ஸோ அந்த விக்டமைஸ்டு சைல்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்டு, சோசியல் ஒர்க்கர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுறது, கைடன்ஸ் கொடுக்குறது, கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க ரியலைஸ், அதாவது ரெக்கவரி ஆகிட்டு வர்றதுக்கு இவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, சைக்காலஜிஸ்ட் அண்டு சோசியல் ஒர்க்கர்ஸ். Next, family support. Family support must be important for the victimized child. The victimized child should be supported by the family members. They should be provided with proper care and attention to overcome the suffering. ஸோ அந்த சஃபரிங்ஸ்லேருந்து இந்த ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் விக்டமைஸ்ட் சைல்ட்ஸ் என்ன பண்ண முடியும்னா அந்த ஓவர் கம் பண்ணி வெளியில் வர முடியும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், உங்களுக்கு ப்ராப்பர் கேர் எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து ப்ராப்பர் அட்டென்ஷன் இருந்தால் தான் அந்த குழந்தைங்க வந்து ரெக்கவரி ஆக முடியும். அண்ட் தென்
medicinal care. A child victim of sexual offenses should receive medical care and treatment from health care professionals to overcome mental stress and depression. ஸோ இந்த மாதிரி விக்டிமைஸ்ட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செக்ஸுவல் அஃபென்ஸ் உட்பட்ட சைல்டை மெடிக்கல் கேர் ட்ரீட்மெண்ட் கூட டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மெடிக்கல் கேர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஹெல்த் ப்ரொஃபஷனலாக அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூவாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, டேப்லெட்டு, இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து அந்த சைல்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துட முடியும். லீகல் கவுன்சில். The family or guardian of the child victim shall be entitled to free assistance of a legal counsel for such offense. ஸோ லீகல் கவுன்சில் சட்டப்படி அவங்களுக்கு கவுன்சில் கொடுக்கணும். அவங்க கார்டியனுக்கு சரி, அவங்க கார்டியனும் சஃபர் ஆன மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கார்டியனும் சரி அந்த குழந்தைகளுக்கும் சரி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லீகலாக கவுன்சில் கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும். அண்ட் தென் ரீஹேபிலேஷன். என்ரோலிங் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் their education is an important step toward rehabilitation of the child. ஸோ ரீஹேபிலேஷன் அந்த திரும்ப பழைய வாழ்க்கைக்கு வரதுக்கு, நார்மலாக அந்த குழந்தை இருக்கிறதுக்கு ஸ்கூலும் வந்து ரொம்ப எஜுகேஷன் அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த சில்ட்ரன் வந்து வெளியில் வரதுக்கு, அதுலேருந்து வெளியில் வரதுக்கு நார்மலாக ஆகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்கூல் வந்து அதை ரெஸ்யூம் பண்ணிக்கணும். இட் இஸ் எசென்சியல் தட் த சைல்ட் லைஃப் இஸ் கிராஜுவலி ரிட்டர்ன் டு த நார்மல் ஆஃப்டர் த இன்சிடென்ட் ஆஃப் அபியூஸ். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேர் எடுத்துட்டு அந்த சைல்டு மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டோம், அவங்களுடைய அதாவது முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்துட்டு ஸ்கூல் நடந்துச்சு அப்படின்னா அந்த கேர்ள் வந்து அந்த சில்ட்ரன் வந்து என்னாகும் அப்படின்னா கிராஜுவலாக என்னாகும் அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் ஆயிடுவாங்க, நார்மலாக அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. நார்மல் ஒர்க் பண்ணுறதுக்கு, நார்மல் குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னா நார்மலாக ஆயிடுவாங்க. ஸோ சில்ட்ரன் ஸ்கூல் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் பண்ணால் அவங்களுக்கு விளையாடுறது ஃபிசிக்கலாக, மென்டலாக, தென் அவங்களுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து ஸ்கூலில் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா அவங்க ரீஹேபிலேஷன் ஆகிட்டு ரெக்கவரி ஆயிடுவாங்க. And then community-based efforts, conducting awareness campaign of child abuse and its prevention. ஸோ இதுக்கு என்ன நான் விளம்பரம் படுத்துறது, இதனால் என்ன அவேர்னஸ், இந்த சைல்டுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி விளம்பரங்கள் வந்து பண்ணாலும் என்னதுன்னா ஸோ நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தவறான பயன்பாட்டுக்குள்ளான சில்ட்ரன்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ். ஓகேவா? See the more to know. The National Commission for Protection of Child Rights, NCPCR was set up in March 2007 under the Commissions for Protection Child Rights CPCR Act 2005. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் வந்து 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதற்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா NCPCR அப்படின்ற நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்ற ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு வரைக்கும் உள்ள எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அண்ட் தென் அதிலே விக்டமைஸ்டு குழந்தை சில்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப் அப் டு 18 years of age இஸ் ஆஃப் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் பாலிசிஸ் டிஃபென்ஸ் ப்ரியாரிட்டி ஆக்ஷன் ஃபார் த மோஸ்ட் வல்னரபிள் சில்ட்ரன். அதில் வல்னரபிள் சில்ட்ரன் அப்படின்னா அது பாதிக்கப்பட்ட சில்ட்ரன், வல்னரபிள் சில்ட்ரனுங்கிறது பாதிக்கப்பட்ட சில்ட்ரனை அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்கள சட்ட ரீதியாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2007 ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி திஸ் ஒன், அந்த ப்ரெஸ் திஸ் பட்டன், இந்த பட்டனில் இபாக்ஸில் சைல்டு ஹெல்ப் லைன் பாருங்கள் 1098 அப்படின்றது. when you get on unsafe touch you may feel bad, confused and helpless. You need not feel bad because it is not your fault. ஸோ வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது அன்சேஃபாக டச் பண்ணுறாங்க அப்படின்னா அது
உன்னோட தப்பு கிடையாது, அது அவங்களோட தப்பு இல்லையா? ஸோ வந்து நீ அப்போ வந்து உடனே அந்த ஹெல்ப்லைஸ்க்கு என்ன இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைல்டு ஹெல்ப்லைன் அந்த இதுக்கு வந்து அதாவது 1098 அப்படின்ற நம்பருக்கு என்ன பண்ணலாம், இந்த நம்பர் கால் பண்ணி சொல்லலாம். பாக்ஸ் இருக்குது, ப்ரெஸ் இந்த பட்டன் வந்து இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஸுவல் அபியூஸ். ஸோ சைல்டு செக்ஸுவல் அபியூஸில் எப்போ வந்து எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறது அப்படின்ற சில பாயிண்ட்ஸ் பாருங்கள். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோசியல் பாலிசி proclaimed universally is the prevention of child abuse. So கொடுத்துருக்காங்க, taking steps to prevent childhood sexual abuse is parental and institutional responsibility. Instruction to be given by parents and teachers to the child also. So இன்ஸ்டியூஷனும், அதாவது இன்ஸ்டியூஷன் அண்ட் பேரண்ட்ஸ் இவங்க 2 பேருமே என்னதுன்னா கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். சோசியலாகவும் இந்த சைல்டு அபியூஸ் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு கேர் எடுத்துக்கணும். சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாமே எப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சி த இன்ஸ்ட்ரக்ஷன்: do not talk to any suspected person or stranger and to maintain a distance. ஸோ அதாவது சந்தேகத்துக்குரிய நபரே இல்லை வந்து அவங்களுக்கு ஆள் அடையாளம் தெரியல அப்படின்னா அவங்ககிட்ட என்ன பக்கத்துலேயே போய் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதாவது பக்கத்துலேயே போகவே கூடாது. ஓகேவா? டு நாட் பி அலோன் வித் அன்னோன் பர்சன். ஸோ அன்னோன் பர்சன் கூட இருக்கிற மாதிரி சந்தர்ப்பமே இருக்கக்கூடாது. நம்ம அங்கே அந்த மாதிரி நிற்கவும் கூடாது. அன்னோன் பர்சன் வந்து பக்கத்தில் நிற்கவே கூடாது. அன்னோன் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு விலகி வந்துடணும். ஓகேவா? டு பி கேர்ஃபுல் வைல் ட்ராவலிங் அலோன் இன் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்லேயோ வந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் not to receive money, toys, gift or chocolate from known or unknown person to them without knowledge of their parents. ஸோ பேரண்ட்ஸோட நாலேஜ் இல்லாமல் யாராவது டாய்ஸ் கொடுத்தா மணி கொடுக்குறது, கிஃப்ட் கொடுக்குறது, சாக்லேட் கொடுக்குறது, பேட் திங்ஸ் ஏதாவது கொடுக்குறது, அந்த மாதிரி எந்த திங்ஸும் வந்து பேரண்ட்ஸோட நாலேஜ் இல்லாமல் யாருமே என்ன பண்ணக்கூடாது, ரிசீவ் பண்ணவே கூடாது. நாட் டு அலோவ் நோன் ஆர் அன்னோன் பர்சன் டு டச் தெம். ஸோ எந்த ஒரு அன்னோன் பர்சனாலும் சரி நோன் பர்சனாலும் சரி வல்னரபிளாக டச் பண்ணுறது தெரியும், ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீலிங் வர மாதிரி என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணவோ அலோவ் பண்ணவே கூடாது. ஓகேவா? இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் லிவிங் இன் எ சொசைட்டி டு என்ஷூர் எ சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட் ஃபார் அவர் சில்ட்ரன் டு எனேபிள் தெம் டு லிவ் வித் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எனி ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா சில்ட்ரன்ஸும் எப்படி இருக்கணும், வல்னரபிள் இல்லாமல் ஒரு ப்ரொடெக்டட் சில்ட்ரனாக இந்த என்வரான்மெண்டில் வாழணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு எல்லா இண்டிவிஜுவலுக்கும் வந்து இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ எல்லாருமே வந்து அதை கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா?